கண்ணியமானவர்களே, எனவே சோதனைகளிலே சபர், பொறுமையுடைய வாழ்க்கை. என்ன சிரமம் வந்தாலும் பொறுமை. அல்லாஹ் முடிவு செய்தான், நடந்தது. பசியால் சோதிக்க அல்லாஹ்வுடைய முடிவு, பசியோடு இருக்கிறேன். வசதி வாய்ப்பு குறைவு, பொறுமை. உடலிலே நோய் நொம்பலம், பொறுமை. சில நபிமார்களே அல்லாஹ் சோதித்தான். உடலிலே கிட்டத்தட்ட 17, இன்னொரு கருத்துல 19, இன்னொரு கருத்துல 21 வருடங்கள், ஏதோ 17 வருடங்களுக்கு மேலாக, குறைந்தது 17 வருடங்களுக்கு மேலாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தான். அவர்களுடைய தோளில் ஒரு வகையான புண்ணுகள், காயங்கள், அவர்களுடைய தோளில் எல்லாம் சோதித்தான். பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் தந்தான், அந்த நோயை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், நான் பொறுமை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் எந்த குறை, நான் தொழ மாட்டேன், நான் திக்ர் செய்ய மாட்டேன், நான் உன்னை துதிக்க மாட்டேன், உனக்கு நன்றி செலுத்த மாட்டேன் என்று அல்லாஹ்வோடு விவாதிக்கவில்லை. மனமுடையவில்லை, மனம் தளரவில்லை, நொந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த விதியை பொருந்தி கொண்டார்கள். ஷிபாவை கேட்டுக்கொண்டு அன்னி மஸ்ஸனி அத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு கஷ்டம், சரியான வருத்தம். அல்லாஹ்விடம் சொல்கிறார்கள், அன்னி மஸ்ஸனி அத்துர், சரியான வருத்தம், நோவாக இருக்கிறது. யா அல்லாஹ், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், மிக பெரும் கிருபையாளன். 17 வருடங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். குணமாகிய பாடலை, கொஞ்சம் குறைவதும் கூடுவதும், நோய் பூர்த்தியாக குணமாகவில்லை. கிதாபிலே பார்த்த ஞாபகம், சொன்னார்களாம், எல்லா இடங்களிலும் அந்த காயங்கள், ஒரு வகையான புண்ணு. சொன்னார்களாம், அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பேர் நாமங்களை மொழியக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவும் உள்ளமும் ஒரு கருத்திலே 2 சிற்றுறுப்புகள், முக்கியமான உறுப்புகள். நாக்கை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உடம்பிலும் காயம், 99% உடல் உறுப்புகள் நோய், நாக்கு மாத்திரம் சுகம். நாக்கில் அந்த புண்ணு இருக்கவில்லை, அந்த நாக்கு சுகமாக இருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்களாம். இப்படி பார்த்தால் யாருதான் அல்லாஹ்வோடு நொந்து கொள்வோம்? யாருதான் கலா கதரை கசப்பாக பார்ப்போம்? விதியை வெறுப்பாக பார்ப்போம்?